Hi Taylor friends, welcome to GB Swing Shop. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஸ்பெஷலாக கற்றுக்க போகிறீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த செலிப்ரிட்டிஸ் போடுற ஸ்லீவ் மாதிரி நம்மளுக்கு ஒரு ரிங்கிள்ஸ் கூட இல்லாமல் சூப்பராக ஃபினிஷிங்காக வேணும் அப்படின்னு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க. அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் 8 வருஷமாக எப்படி படிப்படியாக ஒரு ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டோன்னா அது எல்லாமே உங்களுக்கு இந்த 10 நிமிஷம் வீடியோவிலே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். கண்டிப்பாக ஒரு இடமா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நடுவில் நிறைய டிப்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இப்போது ஒரு லைனிங் கிளாத் தான் நான் மடித்து போட்டிருக்கேன். ரெண்டாக மடித்து கரை வந்து கீழே வர மாதிரி வச்சு போட்டிருக்கேன் டபுள் ஃபோல்டரில். கீழே வந்து எப்போவுமே நான் 1/2 இன்ச்சுக்கு தான் கோடு போட்டுக்குவேன். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 37 சைஸ் ப்ளவுஸு. அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 37. இது கூட நம்ம கொஞ்சம் லூஸ்க்கு கொடுத்து தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுவோம். அதுவுமே நான் எந்த பாடிக்கு எவ்வளோ நெக்கு வித்துக்கு எவ்வளோ லூஸ் கொடுக்குறது அப்படின்றதுமே உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 13.5 உங்களுக்கு வேணும் ரெடி அளவு. நம்ம அதில் 3/4 இன்ச்சு சேர்த்து 14.25 வச்சுட்டோம். இப்போ இவங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 15 இருக்குது. அந்த 15க்கு நம்ம இப்போ எப்படி ஷோல்டருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் அது வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 15 இருக்கும்போது நம்ம -3 வந்து பண்ணணும். இப்போ 15க்குள்ளே 13 வரைக்கும் இருக்குன்னா -2, 13 to 15 வந்து -3, above 15 வந்து 4 மைனஸ் பண்ணணும். இப்போ நான் இவங்களுக்கு 15ல் -3 பண்ணேன்னா 6 இன்ச்சஸ் வருது. 6 இன்ச்சஸில் நான் இப்போ வந்து 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 5.25 வைக்க போகிறேன். அது எதுக்கு நீங்கள் 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னு கேட்பீங்க. இவங்களோட நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 6 இன்ச்சு அப்படியே வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து நம்ம நெக் வந்து 6 இன்ச்சு இல்லை 7 இன்ச்சுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம எதுவுமே மைனஸ் பண்ணாமல் அந்த 15 - 3லேருந்து வர ஆன்சர் அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ இவங்களுக்கு வந்து நெக் வந்து நம்ம டீப் கொடுக்க போகிறோம். இப்போ 8 கொடுக்குறோன்றதால 1/4 இன்ச்சு நான் வந்து மைனஸ் பண்ணி 5.25 வைக்கிறேன். இதுவே நீங்கள் 9.5, 10 அந்த அளவுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 1/2 இன்ச்சு ஷோல்டர் மைனஸ் பண்ணி 5.5 இன்ச்சு மட்டுமே வைக்கலாம். இப்போ நான் 5.25 ஷோல்டர் வச்சுருக்கேன், ஆஃப் ஷோல்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5.5 வந்து ஆமோல் லென்த் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஆமோல் லைன் கீழே செஸ்ட்டுக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே 5.25 இருக்குங்களா, அது கீழே வரும்போது 6 அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் கீழே போகும்போது கொஞ்சம் அகலப்படுத்திக்குவேன். நம்ம வந்து இந்த ஆமோல் ஹைட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 5.5, அது வந்து நம்மளுக்கு எப்படி வந்தது அப்படின்ட்டு இல்லை. நான் வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அளவு வச்சு பார்த்துட்டு நம்ம ஆமோல் வரைஞ்சி நம்மளுக்கு பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்கிற ஆமோலும் அதுவும் மேட்ச் ஆச்சுன்னா தான் நம்ம வச்சுருவோம். அப்படி மேட்ச் ஆகணும்னா அது நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக வரும். இந்த ஆமோல் லென்த் வந்து எப்போவுமே நம்ம பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம வச்சு பார்த்து நம்மளுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு ஒன்ஸுக்கு ட்வைஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு தான் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதில் பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா 37 4ஆல் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு 9.25 வருது. அந்த 9.25 தான் நான் செஸ்ட் ரவுண்ட் வச்சுட்டு 2 இன்ச்சு நான் வந்து இது தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து நம்ம ஆர்ம் ரவுண்டு வரையணும். அதே மாதிரி இப்போ வெயிஸ்ட்டுமே நான் வரைஞ்சிடுறேன். வெயிஸ்ட் வந்து 34 இருக்குது. 34 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் வந்து நம்ம பேக்கில் டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, அதுக்கு 1 இன்ச் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டு இந்த சைடில் இருக்க லைனை வந்து செஸ்ட் லைனும் இந்த வெயிஸ்ட் லைனும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆர்மோல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டில் ஆர்மோல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்மோல் ரவுண்ட் எப்படி வரைகிறேன்னா நம்ம இந்த ஆர்மோல் லென்த் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஆஃப் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் இந்த இடத்துலேருந்து அந்த செஸ்ட் தையல் வரைக்கும் நம்ம தையலுக்கு விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி இருக்க அளவுக்கு அதுக்கு பாதி. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்மோல் ஸ்கேல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அழகாக அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போது இந்த ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் லைன் நம்ம வந்து எடுக்கணும். இந்த பைசப் அளவுன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அந்த அளவு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா நம்ம வந்து பாடியிலே கூட எடுக்கும்போது அந்த அளவு எடுத்துக்கலாம். நம்ம ஆர்மோல் ரவுண்ட் எடுத்துகிட்டு அந்த ஆர்மோல் கிட்டவே அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம கை ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம் பார்த்திங்களா, அந்த ரவுண்ட் எடுத்துக்கணும். அந்த ரவுண்ட் எடுத்து அதுவுமே இந்த இடத்துல நம்ம இப்போ லைன் இந்த 2 இடத்துல ப்ளஸ் மாதிரி போடுவோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து அந்தளவு வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போது இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18 இருக்குது ஆர்மோல் ரவுண்டு.
அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து இப்போ நம்ம தையல் போட்ட பிறகு இதில் எந்த இடத்துல நம்ம தையல் போடுமோ அந்த இடத்துல நம்ம அந்த அளவு எடுத்து பார்த்தோம். பார்த்தா 8.5 தான் வந்துருந்தது, 8.25 தான். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இப்போது 5.25 நான் வந்து ஆர்ம் ஹோல் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். 5.25 இன்க்ரீஸ் பண்ணி புதுசாக ஒரு லைன் போட்டு அதோட ஆஃப் மார்க் என்னவோ அதை மார்க் பண்ணி புதுசாக மறுபடியும் வந்து ஆர்ம் ஹோலோட அந்த ரவுண்ட் வந்து புதுசாக நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் மட்டும் நம்ம இதுதான் இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸிலே நம்ம வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஃபேட்டாக இருப்பாங்க, ஆனால் ஆர்ம் ரவுண்டு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஒல்லியாக தான் இருக்கும், ஆனால் கை அளவு அப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட்டுமே இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி கரெக்டாக நம்ம வரைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பண்ணும்போது தான் அவங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஷோல்டர் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது வந்து ஷோல்டர் பிடிக்கிறது அப்புறம் ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணுற இடத்துக்கு ரெண்டுத்துக்குமே 6.5 இன்ச்சு போயிடுச்சு. அந்த 2 தையலுமே மீட் பண்ணுற இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை தான் அந்த ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த செஸ்ட் கிட்டையுமே நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த 2 இடத்துலையுமே இந்த மாதிரி டேப் வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம அளவெடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கை சுற்றளவை விட இப்போது நம்ம ஆஃப் கை வந்து ஒரு 5.5 இன்ச்சு வைக்கிறோன்னா அந்த இடத்துல நம்ம எவ்வளோ சுற்றளவு எடுப்போம். இப்போ 12 இன்ச்சு சுற்றளவு இருக்குன்னா அதை விட இந்த இடம் பார்த்திங்கன்னா 1 to 1.5 இன்ச்சு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். இப்போது 6 இன்ச்சு 12 இருக்குன்னா நம்ம 6 இன்ச்சு வருங்களா, இந்த இடம் நம்ம கிராஸில் எடுக்கும்போது அந்த இடம் வந்து 7 வரணும். அந்த மாதிரி 7 இல்லை 7.25 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து இந்த கை சுத்தளவும் இந்த இடமும் ஓவராக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருது, ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருதுன்னா நம்ம கண்டிப்பாக ஆர்ம் ஹோல் வரைஞ்சதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் தான் அர்த்தம். இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம புதுசாக போட்ட ஆர்ம் ரவுண்டு நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு 9.25 வந்துடுச்சு. இந்த கிராஸ் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு எப்போவுமே பர்ஃபெக்டான ஸ்லீவ் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ப்ளஸ் மட்டும் அது உங்களுக்கு புரியலைன்னா நான் செப்பரேட்டாக அது மட்டுமே கூட உங்களுக்கு ஒரு வீடியோவில் விளக்கமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதை மட்டுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2வது வரைஞ்ச லைனில் தான் நம்ம இப்போ கட் பண்ணணும். இப்போ நெக் வித்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2.25 வச்சுட்டு 8.5 இன்ச்சு வந்து அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சு வச்சுட்டோம். ஏன்னா தையல் போட்ட பிறகு 1/2 இன்ச்சு மேலே போயிடும் பார்த்திங்களா, அதுக்காக. நெக்கு அகலம் பார்த்திங்கன்னா மேலே வந்து 2.25 வச்சுருக்கோமா, கீழே வந்து 2.5 வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். நெக்கு ஷேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தைக்கும் போது தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து கட் பண்ணிக்குவேன். ஏன்னா அவங்க வந்து டிசைன் முடிவு பண்ணி சொல்லிட்ட பிறகு நம்ம என்ன டிசைன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். 4ஆக மடித்து கீழே 1/2 இன்ச் தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பேக் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பேக்கில் இந்த ஆர்ம் ஹோலை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போது இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு அசம்பிள் மாதிரி தான். இப்போ இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணி இந்த ஆர்ம் ஹோலை பேஸ் பண்ணி இதில் போயிட்டு கரெக்டாக இந்த ஸ்லீவ் வந்து அசம்பிள் கரெக்டாக போய் ஃபிட்டாக உட்காந்தாதான் நம்ம போடும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக உடம்போட ஒட்டி இருக்கும். இப்போ இந்த நம்ம கிராஸ் எடுத்தோம் பார்த்திங்களா, 7.25 வந்தது. அந்த மேலே இருக்க ப்ளஸ் இந்த சைடில் இருக்க ப்ளஸ் இது ரெண்டுமே 7.25 வந்தது. அந்த 7.25 அப்புறம் இந்த சுத்தளவு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல நம்ம வந்து சுத்தளவு எடுத்துக்கணும். அது பார்த்திங்கன்னா 8.25 இருக்குது. இப்போது இந்த 7.25க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதை வந்து ஒரு 1 இன்ச்சு ஆர் 2 இன்ச்சுக்கு நல்லா லென்த்தியாக லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, 8.25 ஒரு புள்ளி இருக்குது, அதில் அந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 8.25ன்றது 8 ஒரு புள்ளி, அது வந்து கரெக்டாக இந்த மேலே நம்ம வச்சுட்டு அந்த கோடு 7.25 இருக்க கோட்டில் வந்து கரெக்டாக இந்த டேப் எங்கே மீட் பண்ணுதோ அந்த இடத்துல தான் நம்ம அந்த லைன் இப்போது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கேப் ஹைட் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு எந்த தப்புமே வராது. நீங்களே ஒரு தோராயமாக 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி இறக்கும்போது அந்த பைசப் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 7.25 தான் இருக்கா அப்படின்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்கள் ஆர்ம் ஹோல் நீங்கள் பேக் கட் பண்ணதில் அதில் 7.25 இருக்கலாம். நீங்கள் ஸ்லீவில் வந்து தோராயமாக நீங்களே இறக்கி பண்ணும்போது எப்படி அந்த பேக்கில் இருக்க அந்த கிராஸும் இந்த ஸ்லீவும் ஒரே அளவாக இருக்கும்? அதில் 7.25 இருக்குது, இதில் 7.5 இருக்குன்னா ஸ்லீவ் 1/2 இன்ச்சு லூஸ் தானே உங்களுக்கு கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல
உங்களுக்கு அந்த ஸ்லீவ் இருக்கிற லூஸ் எல்லாமே சுருக்கமாக தான் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% செலிபிரிட்டிஸ் போடுற அளவுக்கு நல்ல ஃபிட்டான ஸ்லீவ் கிடைக்கும். இப்போ நான் இந்த ஸ்லீவ் கட் பண்ணுற ஸ்கேல் வச்சு உங்களுக்கு அந்த 2 பாயிண்ட்டையுமே ஜாயின் பண்ணி கோடு போட்டேன். நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்போ ஸ்லீவ்னா நம்ம கீழே இருக்க அளவு மட்டும் எடுக்கக்கூடாது, ஷார்ட் ஸ்லீவ் அளவுமே நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஷார்ட் ஸ்லீவ் அளவில் பார்த்தீங்கன்னா இதில் அவங்களோட ஷார்ட் ஸ்லீவ் அளவு 12.5 இன்ச் இருக்கு. 12.5 நம்ம பாதியாக பண்ணோம்னாக்கா ஆஃப் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 6.25 வச்சுட்டேன். 6.25 இது வந்து எல்போ லென்த் அப்படின்றதால கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயான நல்லா இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 6.25 6.25 ஒரு புள்ளி வச்சுட்டு கூட 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டேன். இப்போ கீழே அவங்களோட ஸ்லீவ் அளவு பார்த்தீங்கன்னா 5.5. ஸோ 5.5 ஒரு புள்ளி வச்சுட்டு 2 இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே மேலேருந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், மேலேருந்து ஸ்ட்ரைட் லைன் தான் எப்பவுமே கீழே அந்த 5.5 வரைக்கும் கொடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. மேலேருந்து இந்த ஷார்ட் ஸ்லீவ் அளவுக்கு வந்துட்டு அங்கே இருந்து தான் கீழே வரணும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்களே ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டாக ஸ்லீவும் ஆமோலும் உங்களுக்கு ஃபிட்டாக வரலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது கஸ்டமருக்குமே ஒரு நல்ல லுக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் எந்த ஒர்க்குமே எந்த டிசைனுமே வைக்கல அப்படின்னாலுமே இந்த ப்ளவுஸ் ஃபிட்டே பார்த்தீங்கன்னா எல்போ லென்த் வச்சு அவங்க ஸ்டிச் பண்ணும்போது இந்த ப்ளவுஸ் ஃபிட்டே அவங்களுக்கு செம லுக்கு கொடுக்கும். எங்கே தைச்சிங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்பாங்க. உங்களுக்கு கஸ்டமர்ஸுமே அதிகமாவாங்க. இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாரீக்கு தான் நம்ம இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். இதோட டிசைன் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இந்த சாரீ காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் இது வந்து ஸ்கேலப் நெக் போட்டு எல்போ லென்த்து அந்த ஸ்லீவ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த டிசைனு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட்டட் மாடல் மாதிரி வச்சு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் கொஞ்சம் மினிமலாக தான் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து கஸ்டமரே அவங்களே கஸ்டமைஸ் பண்ண டிசைன் தான், அவங்களே செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணது தான். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபிட்டிங்குமே நல்லாயிருக்கும். அதில் லைட்டாக இந்த மாதிரி மினிமலாக ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.